Hello friends, welcome to Tamil Dheena Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல KFC ஸ்டைல்ல கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மிக்ஸ்டு பார்ட்ஸாக எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேரினேட் பண்ணும்பொழுது நல்லா ஊறும். நம்ம ஸ்கின் வச்சும் யூஸ் பண்ணலாம், ஸ்கின்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே வச்சு காட்டுறேன். ரெண்டுமே நல்ல ரிசல்ட் வரும். இந்த மாதிரி கட் பண்ணதில் நம்ம மோரை ஊற்றலாம். மோரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது எப்படி ஒரு 1 hour விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். 1 hour கழித்து நம்ம செகண்ட் மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் மேரினேஷனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், உப்பு தேவையான அளவு. ஏன்னா நம்ம மோரில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சம் உப்பு இருக்கும். 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர் போடுறேன். கார்லிக் பவுடர்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 3/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1/2 ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், இது போடலனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேரினேஷன் இப்படி தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மோரில் இருக்க சிக்கன் பீசஸை ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸும் போட்ட பிறகு நல்லா கலந்துக்கோங்க. சிக்கனோட எல்லா பக்கத்துலேயும் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஓவர் நைட் விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். இல்லாட்டி குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாச்சும் ரெஸ்ட் கொடுங்க. இப்போ கோட்டிங்காக மாவு ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அவுட்டர் கோட்டிங்க்கு மட்டும்தான் இந்த உப்பு. மிளகுத்தூள் 3/4 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்லிக் பவுடர் கொஞ்சம். கார்லிக் பவுடர் இல்லைனா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவோட எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம 2 முறை கோட்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணலாம். இதுக்கு இந்த சிக்கன் பீஸ் எடுத்து இந்த மாதிரி மாவில் போட்டு நல்லா எல்லா சைடும் மாவு ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 பீசஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் மேரினேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. சில்லுன்னு இருக்கணும் தண்ணி. இந்த ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணியிருக்க சிக்கன் எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதுலேயே இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து திரும்ப இந்த மாவில் போட்டு செகண்ட் கோட்டிங் பண்ணலாம். நீங்கள் கைப்படாத அளவுக்கு மாவை வச்சு அதை அழுத்தம் கொடுங்க சிக்கனுக்கு. அப்போ தான் நல்லா க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நல்லா அழுத்திக்கோங்க. நிறைய மாவை வச்சு செஞ்சால் தான் நல்லா வரும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பொரிக்கும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை திரும்ப சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த செகண்ட் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சிக்கனை ரெஸ்ட்டில் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பொரிச்சிடுங்க. ஒரு 2 பீசஸாக எடுத்து பொரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் இருக்க எல்லாருமே இனி KFC போகணுன்னு கேட்கவே மாட்டாங்க, உங்களை தான் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.